परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। நம்ம வீட்டு ஏலத்தில் எடுத்த சாம்பசிவம் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரா? வீட்டுக்குள்ள வேலை பேசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன்। அப்படின்னா என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்ல, வேற யாரும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிடுங்க அக்கா। ஆமா ரகு, வாங்கதான் போறேன்। எந்த ஊர் ஜனங்க முன்னாடி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம வாழ்ந்த வீட்டை ஏலத்தில் இழந்து கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னமோ, அதே ஊர் ஜனங்க முன்னாடி அந்த வீடு எவ்வளவு விலையானாலும் சரி அத வாங்கி உன் பேர்ல எழுதி வைக்கதான் போறேன்। அக்கா எதுக்கு அக்கா என் பேர்ல எழுதி வைக்கணும்? எப்படியாவது ஏலத்துக்கு போன வீட்டை மீட்டா போதும் அக்கா। இல்ல ரகு, இந்த வீட்டுக்கு ஒரே ஆண் வாரிசு நீதான்। நம்ம பரம்பரை சொத்து உன் பேர்ல இருக்கிறதா மரியாதை கௌரவம் எல்லாம்। அக்கா ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு என்னக்கா இருக்கு? நீங்க மட்டும் வைராகியமா என்ன வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரலனா இந்த ரகுராமன் ஏது அக்கா? இல்ல ரகு, இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவு மாத்திக்க மாட்டேன்। ஏற்கனவே நம்ம வீடு, ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க் அக்கவுண்ட்ஸ், பிக்ஸட் டெபாசிட், ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன்। ஆனா லாயர் பைரவிதா, வேண்டாம் மாதவி, இப்ப எதுக்கு அவசரப்படுற, மறுஜென்மம் எடுத்து ரகு இப்பதான் வந்திருக்கான், அவன் இருக்கிற மனநிலையில இதெல்லாம் சரி வராதுன்னு தடுத்துட்டா। அவங்க சொன்னா சரிதான் அக்கா। அந்த விஷயத்துல வேணா பைரவி சொன்னது கரெக்டா இருக்கலாம், ஆனா இந்த பரம்பரை சொத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான் கரெக்ட்। அந்த பரம்பரை சொத்தை வாங்கி உன் பேருக்கு எழுதி வச்சதா எனக்கு முழு திருப்தி। அக்கா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது
நான் மறுத்து பேச விரும்பல. வீட்டை வாங்கி என் பேர்ல எழுதி வைங்க. உங்களோட மன திருப்தி தான் எனக்கு முக்கியம். ரகு, அதே நேரத்துல அந்த வீட்டை வாங்கி உன் பேருக்கு எழுதின உடனே உனக்கும் தேவிக்கும் அதே வீட்ல கிராண்டா கல்யாணம் பண்ண போறேன். அந்த ஊரையே கூப்பிட்டு விருந்து வைக்க போறேன். உங்க இஷ்டம் அக்கா. உங்களுக்கு எது சந்தோஷமோ அதான் எனக்கு சந்தோஷம். நீ என்ன பண்ற? தேவியை மீட் பண்ணி பேசும்போது அவகிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் வாங்கி கொடு. என்ன? அவங்க லண்டன்ல இருக்கிறதா சொன்னா அவங்க கிட்ட நேர்ல பேசி கல்யாண தேதி குறிச்சிடலாம். சரியா? சரி அக்கா. Bye, Ravi. இன்னைக்கு என் வாழ்க்கையில சந்தோஷமான நாள். இதுவரை நான் ஒரு குழந்தையாவை நினைச்சிட்டு இருந்த மஞ்சு முதல் முறையா தான் ஒருத்தரை லவ் பண்றதா சொன்னா. எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி அண்ணன் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்களா? உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சா எல்லா தங்கச்சியும் அண்ணனையே சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு? பொண்ணா பிறந்தவ என்னைக்கு இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நான் புருஷன் வீட்டுக்குள்ள போகவே மாட்டேன். அப்ப வீட்டோட மாப்பிளைய பார்க்க சொல்லிடுவோம். இனிமேலாம் ஒண்ணும் பார்க்க வேணாம். ஏற்கனவே பார்த்தாச்சா? யாரு யாரு யாரு? இனிமேலாம் ஒண்ணும் பார்க்க வேணாம். ஏற்கனவே பார்த்தாச்சா? யாரு யாரு யாரு? அந்த அதிர்ஷ்டக்காரன் யாரா இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உடனே தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி கட்டுறா தாலியான்னு கட்ட வைக்கிறேன். இதான் இந்த பாசம் தான் என்ன தடுக்குது. எனக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்கணும் இல்லையா? என்ன அது? உன்னை பிடிக்கலன்னு எந்த முட்டாள்மா சொல்லுவான்? போச்சிடா, முதல்ல இந்த வேகத்தையும் கோபத்தையும் குறைங்க. ஏமா, நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. இங்க பாரு, நீ முதல் ஆள் யாருன்னு இமிடியேட்டா சொல்லு, நான் அள்ளிக்கிட்டு வந்துடுறேன். இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலன்னு சொல்ற அளவுக்கு நான் நடத்தி வைக்கிறேமா? நான் ஆசைப்பட்டதை வாங்கி தரத்துக்கு காதலன்னு கடையில விற்கிற பொருள் இல்லைன்னா என் மனசுல இருக்கிற ஆசைய அவருக்கு புரிய வச்சுட்டேன். அவர் மனசுலயும் அப்படி ஒரு ஆசை வர வரைக்கும் பொறுத்து இருக்கிறது தானே புத்திசாலிதானோ. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கண்ணா. புரியுதுமா, என் தங்கச்சி எவ்வளவு பொறுப்பானவன் எனக்கு புரியுது. நீ ஒரு தேவதைங்கிறது உன் அடைய போற அந்த அதிர்ஷ்டக்காரனுக்கு புரியுத வரைக்கும் உன்ன மாதிரியே நானும் பொறுமையா இருப்பேன். இங்கதானே வச்சிருந்தேன். நம்மளை தவிர வேற யாருக்கும் டைரிங் இருக்கிறது தெரியாது. சாவி ரமணிக்கிட்டு இருந்தது. அவர் திறக்கவே இல்லை, திறக்கவும் மாட்டாரு. வேற யாரும் வந்திருப்பா? பைரவி தான் எடுத்திருக்கணும்.
ஹலோ, பைரவி பேசுறேன். பைரவி, சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன இந்த நேரத்துல? ஏதாவது எமர்ஜென்சியா? என் வீட்டை சுத்தி பார்க்கணும்னு நான் ஜெயில இருக்கும்போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. ரமணி சார் தான் வீடை திறந்து விட்டாரு. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா சார்? எஸ், ஒரு முக்கியமான டைரி வச்சது வச்ச இடத்துல இல்ல. அந்த முக்கியமான டைரி என்கிட்ட தான் இருக்கு. வாட்? என்ன பைரவி, எதுக்காக இந்த டைரி எடுத்த? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சார். என்னது? என்ன நல்லது? எதேச்சியா பார்த்தப்ப அந்த டைரி கண்ணில் பட்டது. எடுத்து பார்த்தப்ப எல்லாம் இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்டது. பிளாக் அண்ட் ஒயிட் அக்கவுண்ட்ஸா இருந்தது. சேஃபா இருக்கட்டுமேனு நான் தான் எடுத்து வச்சேன். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா சார்? நத்திங். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். குட் நைட். சரி சார், குட் நைட். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ஜார்ஜை நான் மீட் பண்ண பைரவி. எப்ப? ஜார்ஜ் ரகுராமங்கிற மியூசிக் டைரக்டரா ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கும்போது யதார்த்தமா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி பேசினேன். என்ன பேசுன சேகர்? ஏதாவது கோவமா பேசிட்டியா? நோ, உள்ளுக்குள்ள 1000 இருந்தாலும் ஒரு வார்த்தையில கூட அதை வெளிப்படுத்தல. என் மேல அவனுக்கு சிம்பத்தி வர மாதிரி நான் தாதாவா இருந்ததெல்லாம் சொன்னேன். அப்படியே நம்மளோட வீர தீர சாகாசங்களையும் அவங்ககிட்ட சொன்னேன். தாதா மேட்டர் சொன்னப்ப அவன் ஃபேஸ்ல எந்த சேஞ்சுமே தெரியல பைரவி. ஏதோ அம்பளிமமா கதை கேட்கிற மாதிரி, அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி பயங்கர கேடியா இருப்பான் போல இருக்கு. பான் கிரிமினல். அப்படியே இன்னும் அவுட். ரகுராமனா என்னமா நடிக்கிறான் தெரியுமா? அவனுக்கும் எனக்கும் இருக்கிற டீல் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்கலையே. சேச்சே, நான் என் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு பிட்ட போட்டு அப்படியே வயலின் வாசிச்சேன். அவனும் அதை கேட்டு அப்படியே உருகுற மாதிரி நடிச்சான். பிறவி நடிகை மாதிரி நடிக்கிறான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணி, நமக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை வராத அளவுக்கு அவன் ரகுராமனா வாழ்ந்துட்டு போகட்டும். ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, வெரி சிம்பிள். செத்து போனோன்னு உயிரோட வர வச்சோம். உயிரோட வந்தோடனே மறுபடியும் சாகடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சேகர், ஒரு உயிரை கொல்றத இவ்வளவு ஈஸியா சொல்ற? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை உயிரா மதிக்கிறது அந்த உயிர் யாரோட உயிருங்கிறத பொறுத்து தான். வேணா சேகர், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். சாக போறேனா சில நல்லதுக்காக ஒரு கிரிமினலை கொண்டுட்டு சாகிறது தப்பு இல்லையே. நோ, ஜெயில டேவிட் ஏற்கனவே எல்லா மூமெண்ட்ஸையும் சின்சியரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதுல நீ வேற மர்டர் அது இதுன்னு சொல்லாத. பைரவி, மர்டர்னு தெரிஞ்சாதானே? சான்ஸே இல்ல. அழகா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டா நோ ப்ராப்ளம். வேண்டாம் சேகர், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சரி பைரவி, நீ சொல்ற சரி. நீ எப்போ ஓகேன்னு சொல்றியோ அது வரைக்கும் ஒதுங்கி நிக்கிறேன். போதுமா?
சாரி. நல்லா இருக்கீங்களா சார்? சந்திரசேகர் சாரோட ஆசீர்வாதம் இல்லாம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்கள் குரு பக்தியும் விசுவாசமும் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது சார். சார் உங்களை சுட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் மாறலை, அதே பழைய ரகுராமன் சாராக தான் இருக்கீங்க. சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. என்னது? சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. என்னது? உங்களுக்கு பிடிச்ச லெமன் டீ சார். ஓ ஓ அதுவா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த லெமன் டீ சாப்பிட்றேன். அதான் அந்த டேஸ்ட் பிடிக்கல. இந்த எனக்கு வேணாம். சார் நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்க சார். சந்திரசேகர் சார் வந்துட்டார் சார். நீ எனக்கு டீ காஃபி கொடுத்து உபசரிக்கிறது பெருசு இல்லை. சாரை நான் சந்திக்கிறதுக்கு உதவணும். அதான் நீ எனக்கு செய்கிற மரியாதை. அதில்ல சார், உங்கள் மரியாதை பார்த்தா என் பொழப்பு போயிடும் சார். சார் சார் வந்துட்டாங்க. ப்ளீஸ் சார் கிளம்பிடுங்க சார். ஏய் துரை, யாரை கேட்டு இந்த நாயெல்லாம் உள்ள விட்டீங்க? அது வந்து சார். வணக்கம் சார். சார் நீங்கள் என்ன நாயன்னு சொல்கிறது ரொம்ப சரிதான் சார். என்ன நன்றி உள்ள நாயை நினச்சா 2 வார்த்தை பேசுங்க சார். இல்ல வெறி நாயன் நினைச்சா என்ன சுட்டு தாளுங்க சார். முன்ன மாதிரி சுட்டு தாளுங்க. நான் ரொம்ப நேசிச்ச என் தங்கச்சி மஞ்சு, என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் விரும்புறதே தனிமை, நிம்மதிதான். அதை கெடுத்துறாத ப்ளீஸ். பார், நான் சொல்ற தயவு செஞ்சு போயிடுங்க இருந்த. சார், ஏகலைவன் தானா கத்துக்கிட்ட வித்தைக்கு துரோணர் கேட்ட குருதட்சணை என்ன தெரியுமா சார்? அவரோட கட்ட விரல். ஆனா நீங்க அவரையே மிஞ்சி என்னோட உயிரே கேட்டீங்க சார். ஏன் சார்? ஏன் சார்? ஏன் சார் என்ன சுட்டீங்க? ஏன் என்ன சுட்டீங்க? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், ஏன் என்ன சுட்டீங்க? சொல்லுங்க சார். ஏய், get out. Get out. சுடுங்க சார். என்ன சுடுங்க சார். என்ன சுடுங்க. ஷூட் மீ சார். சுடுங்க சார். சுடுங்க. உன்னை எத்தனை தடவை சுட்டாலும் நீ சாக மாட்டேன். நீ என்ன சுடு? என்ன சுடு? என்ன சுடு? என்ன சுடு? என்ன சுடு? சார் சார், நீங்க என் குரு சார். நான் அப்படியே யோசிக்கவே முடியாது சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் என்ன சுடுடு? சார் 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 பதறாத. சில நேரங்களில் நம்மளே நமக்கு பெரிய எதிரியா இருப்போம். இப்போ இவருக்கு எதிரி இவர் தான். இவரை யாரும் சுட வேண்டாம். அவரே சுட்டாலும் சுட்டுக்குவாரு. அதனால இந்த கன் என்கிட்டே இருக்கட்டும். வரேன்.
ஹலோ, ரகுராமன் ஹியர். இப்ப எங்க இருக்க ஜார்ஜ்? நான் ரெக்கார்டிங் தியேட்டரில் தான் இருக்கேன். ரெக்கார்டிங் தியேட்டர் சரி, எந்த ரெக்கார்டிங் தியேட்டர்? ஸ்கை மீடியா ரெக்கார்டிங் தியேட்டரில் இருக்கேன். ஆர் யூ ஷூர்? லாயர் மேடம், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க. நான் இங்க இருந்து தான் பேசுறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? லாயர் மேடம், கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறவன் புத்திசாலினா அந்த கேள்வியை கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்ட அறிவாளியா இருக்கணும். ஜார்ஜ், யார் அறிவாளி யார் புத்திசாலிங்கிறது இருக்கட்டும், நீ நெருப்போட விளையாடிட்டு இருக்க. லாயர் மேடம், பஞ்சு வேணா நெருப்பை பார்த்து பயப்படலாம், ஆனா இந்த எரிமலை எதுக்கு பயப்படணும்? ஜார்ஜ், சந்திரசேகர் கிட்ட உனக்கு என்ன வேலை? 1000 வேலை இருக்கும். அது கேட்கறது நீங்க யாரு? பைரவி, MABL. உன்னை இந்த புது அவதாரம் எடுக்க வச்ச சூத்திரதாரி. பொம்மைக்கு பின்னால வேணும்னா சூத்திரதாரியா இருக்கலாம், ஆனா இந்த ஜார்ஜ் மாதிரி அதுலயும் புத்திசாலி மனுஷன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன அவதாரம் சொன்னது ரொம்ப கரெக்ட். புரியல? இந்த 27 வயசுக்குள்ள 23 வயசு வர அப்பாவி ஜார்ஜ் பெர்னாண்டோ, 25 வயசுல ரவுடி ஜார்ஜ் பெர்னாண்டோ, இப்போ 27வது வயசுல மியூசிக் டைரக்டர் ரகுராமன். மூணு அவதாரம் எடுத்துட்டேன். கிரேட் இல்ல?